தமிழகம் எங்கும் அம்மா உணவகங்களை சீரமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். அம்மா உணவகம் தொடர்பாக முதலமைச்சர் விடுத்துள்ள இந்த உத்தரவின் சாராம்சம் என்ன? பதிவு பண்ணுங்க. சென்னை மாநகராட்சியில் 383 அம்மா உணவகங்களும் மற்ற நகராட்சிகள்ல 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகிறது. சமீப காலமாக அம்மா உணவகங்கள்ல தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லைன்னு சொல்லி முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து தமிழக முதலமைச்சர் துறை செயலாளரை அழைத்து ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அம்மா உணவுகளுக்கு தேவைப்படக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்து சுவையுடன் கூடிய தரமான உணவுகளை பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி வழங்குவதற்குண்டான உத்தரவுகளை தான் தமிழக முதலமைச்சர் பிறப்பிச்சிருக்கிறாரு. இதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 600க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்படுகிறது, சீரமைக்கப்படுகிறது. இந்த மறுசீரமைப்புக்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு மாநகராட்சி மற்றும் நகராட்சியினுடைய பொது நிதியிலிருந்து தேவையான செலவினங்களை மேற்கொள்வதற்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் காரணமாக அம்மா உணவகங்களை புதுப்பித்து தங்குதடையின்றி தரமான சுவையான உணவுகள் அம்மா உணவகங்கள் மூலமாக வழங்குவதற்குள்ள நடவடிக்கைகள் இதன் மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கான உத்தரவைத்தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார்.